மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். கச்சா எண்ணெய் விலை ஏறினா பெட்ரோல் டீசல் விலை ஏறும். அது ஏறினா பொருளாதாரம் பாதிக்கும். ஃபியூல் இதில் ஷார்ட்டேஜ் இருக்க தான் செய்யுது. அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. மேபி என்னென்னா அந்த நாட்களை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு பங்கு வாங்குறீங்க. அது ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 102 ரூபா இருக்கும். இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 103 ரூபா இருக்கும். இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 105 ரூபா இருக்கும். அது இறங்காது, ஏறவும் ஏறாது. வெள்ளிக்கு தேவை அதிகம். அதாவது இண்டஸ்ட்ரியல் நிறைய இதுக்கு வெள்ளி தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை. இதனால் ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு மேற்கத்திய நாடுகள் அமெரிக்காவுக்கு குறிப்பாக மற்ற நாடுகளை ப்ரெஷரைஸ் பண்ணாங்க. அதனால் நிறைய பேர் அவங்க கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கலை. ஆனால் அவங்க கச்சா எண்ணெய் விற்று தானே ஆகணும், தயாரிக்கிற கச்சா எண்ணெய் விற்று தானே ஆகணும். அதனால் என்ன பண்ணாங்க, அவங்க மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் ஒரு 20-25% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தாங்க. ஸோ இந்தியா போன்ற நாடுகள் அதை டிஸ்கவுண்ட் ரேட்டில் வாங்கி கடந்த 3 ஆண்டு காலமாக நல்லா என்ஜாய் பண்ணின்னு இருந்தாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க ரஷ்யா, இப்போ தான் அங்கே பிரச்சனை இருக்குதுல்ல, எனிவே கச்சா எண்ணெய் தட்டுப்பாடாகி போச்சுல்ல, நம்ம எதுக்காக இன்னும் டிஸ்கவுண்ட் ரேட்டில் விற்கணும். அப்போது 25% டிஸ்கவுண்ட்டில் விற்றுருந்தவங்க இப்போ 25% ப்ரீமியத்தில் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது ஒரு $100 இருக்குதுன்னு வச்சுப்போமே, 25% டிஸ்கவுண்ட் $75 விற்றுருந்தீங்க. இன்றைக்கி திடீர்னு $125 அதை ஆக்கணுன்னாக்கா, அப்போது நான் என்ன பண்ணேன், ஏன் சார் இப்படி ஏற்றி விட்டீங்க, $75 தானே சார் விற்றீங்க, இப்போ திடீர்னு $125 ஏற்றி விட்டிங்களே அப்படின்னு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் விலையை ஏற்றினா தானே நீ அதெல்லாம் கேட்ப, எனக்கு உள்நாட்டு தேவை இருக்குது, அதனால் நான் ஏற்றுமதியை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னால், ஐயோ சாமி ஏற்றுமதி நிறுத்திட்டேன், எங்களுக்கு பிரச்சனைங்க, தயவு செஞ்சு கொடுங்க. நான் இல்லைங்க, எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குதுங்க, வேணா ஒரு $125 கொடுத்தா வேணா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விலையை ஏற்றுவாங்க. இது விலையை ஏற்றுறதுக்கு உண்டான ஒரு டாக்டிக்ஸ். மற்றபடி ரஷ்யாவில் அவங்க தயாரிக்கிற எல்லா கச்சா எண்ணெயும் அவங்க லோக்கலில் கன்சியூம் ஆகிற அளவுக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க தயாரிப்பு கண்டிப்பாக அப்போ இவ்வளோ நாள் விற்றுன்னு இருந்தாங்க இல்லையா, அப்போ இவ்வளோ நாள் லோக்கலுக்கு கொடுக்காமல் இருந்தாங்களா? இவ்வளோ நாளும் லோக்கல் தேவைக்கு போக மீதி இருக்கிறத தானே விற்றுன்னு இருந்தாங்க. இப்போ எங்கே திடீர்னு மாறுச்சு? இப்போ இது எதுவுமே மாறல. இப்போ என்னென்னா, இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற பிரச்சனை வச்சு இவங்க இப்போ அதை லாபம் அடைகிறதுக்கு இதை ஒரு வழியாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நம்ம இது வரைக்கும் 20-25% டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருந்தோம், இப்போ 20-25% ப்ரீமியத்தில் வாங்குகிறோம். அப்போ நமக்கு பெட்ரோல் விலை ஏறும் இல்லையா, கச்சா எண்ணெய் விலை ஏறினா பெட்ரோல் டீசல் விலை ஏறும், அது ஏறினா பொருளாதாரம் பாதிக்கும். இல்லைங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, ட்ரம்ப் ஈரானுக்கு 6ஆம் தேதி வரையும் டைம் கொடுத்துருக்கா போல். அந்த 6ஆம் தேதிக்குள்ளே ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை ஓப்பன் பண்ணி விடணும், இல்லைனா உங்கள் மேலே அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்க இந்த மீன் டைம் போர் நிறுத்திட்டு அவங்க இன்டைரக்டாக யூஎஸ் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அதில் என்னென்னா, இராணுவத்தை அனுப்பி அந்த கார்க் தீவை பிடிக்கணும்னு அவங்க ஐடியா ஒன்று. ரெண்டாவது அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸையும் கண்ட்ரோலில் கொண்டு வரணுன்னு தான் அவங்க ஐடியா. அதால் கார்க் தீவு பிடிக்கிறதுனா அந்த படையை எப்படி அனுப்புனா, அவங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, அதை அனுப்பி பிடிக்கலான்றது பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஈரானுடைய முழுக்க பெட்ரோல், டீசல், கேஸ் இது எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. பொதுவான ஒரு நியதி என்னென்னா, ஒரு போர்க்காலங்களில் மக்கள் பயந்து போய் தங்கத்தில் அதிகமாக முதலீடு பண்ணுவாங்க, தங்கத்தோட விலை ஏறும். ஆனால் இப்போது இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, தங்கம் கடந்த 2 ஆண்டு காலத்தில் ரொம்ப அதீதமாக ஏறிடுச்சு. இப்போ நிறைய நாடுகள் பணப்பிரச்சனையை எதிர்நோக்குறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், நம்ம $60-70 கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்கிக்கணும். இப்போ அது $100 $120 ஆகிடுச்சு, அப்படியே டபுள் ஆகிடுச்சு. அப்போ நம்ம இறக்குமதிக்காக நம்ம நிறைய டாலர் செலவு பண்ண வேண்டி வரும், கரெக்டுங்களா? ஆனால் நமக்கு ஏற்றுமதி குறைவு, ஸோ நமக்கு டாலர் பற்றாக்குறை இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், எனிவே தங்கம் தான் 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு ஏறி போச்சு இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற தங்கத்தை விற்றுட்டோம்னா உலக சந்தையில் நமக்கு டாலரில் பணம் கிடைக்கும்ல. இப்படி பல நாடுகள் யோசிக்கிறாங்க. இதில் துருக்கி நாடு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க மத்திய ரிசர்வ் வங்கியில் இருக்கிற தங்கத்தை விற்றுட்டு காசாக மாற்றணும் அப்படிங்கிற பிளான் துருக்கிக்கு இருக்குது. இப்போ ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உலகத்தில் பல நாடுகள் அவங்களுடைய டாலர் தேவையை சமாளிப்பதற்காக தங்கத்தை பெருமளவு விற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா, தங்கம் பொதுவாக ஒரு போர்க்காலங்களில் 20-25% கூடும். ஆனால் இந்த போர்க்காலத்தில் அது 20% குறைஞ்சிருக்குது. ஸோ அந்த செய்தி உண்மை தான், அது நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஒரு பேரல் $100 கீழே இருந்தால்
நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் மேனேஜ் பண்ணிப்போம். $100 அதிகம் போனால் ரொம்ப கஷ்டமான காலம். ஒவ்வொரு டாலர் ப்ரைஸ்க்கும் 50 பைசா ஏற்ற வேண்டியது வரும். அதால் அந்த மாதிரி போர் வந்து ரொம்ப மோசமான கட்டம் வந்தால் இந்தியாவிலையும் ப்ரைஸ் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, போன வாரம் வந்து அவங்க டைம் கொடுத்துருக்காங்களே, இப்போ கிட்டத்தட்ட 7-8 நாள் ஆயிடுச்சு. இன்னும் டைரக்ட் அட்டாக் வரல. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, அட்டாக் பண்ண போகிறோம் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. பட் இந்தியன் ஆயில் கம்பெனிலாம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, அந்த லாஸ் ஆகக்கூடாது தான் பெட்ரோல் டீசலுக்கு வந்து டேக்ஸை வந்து $10 குறைச்சிருக்காங்க. எல்லாமே வந்து பப்ளிக்கில் போகக்கூடாதுக்காக அவங்களுடைய லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அந்த இது பண்ணியிருக்காங்க. கேஸுக்கு வந்து நமக்கு இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு கப்பல் 2 கப்பல் வந்துகிட்டே இருக்குது. நம்மளுடைய வார்ஷிப்லாம் வந்து ஓமனில் நிறுத்தி அங்கே இருக்க ஷிப்புக்கு எஸ்கார்ட் போட்டு எடுத்துகிட்டு வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இதை தவிர சில கப்பல்லாம் கேஸுக்கு தேவையானதெல்லாம் வந்து கனடா, US, வெனிசுலா, ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது. பட் அதெல்லாம் ரொம்ப லாங்லேருந்து வரதால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஃபியூல் இதில் ஷார்ட்டேஜ் இருக்க தான் செய்யுது. அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. மேபி என்னென்னா அந்த நாட்களை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். சார், தங்கம் வந்து இன்னும் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு டைம் ஆகும் சார். அதுக்கும் வந்து ரீசன் வந்து வார் நிற்கணும், ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன் வந்து US டாலர் டிப்ரிஷியேட் ஆகணும். ஓகேங்களா? வார் நின்று US டாலர் அப்ரிஷியேட் ஆனால் கோல்டுக்கு ஏறாது. இப்போ வந்து வாலட்டைல் இதாகிட்டுருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஈரான் வந்து US ஏர்பேஸ் இருக்க அரப் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. இப்போ அந்த அரப் கண்ட்ரீஸில் உடைய அவங்க சேதங்கள்லாம் நிறையா ஆகுது, பட்ஜெட் டெஃபிஷிட்லாம் நிறையா ஆகிறதால கையில் இருக்க கோல்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ இன்னொன்று வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து கோல்டு வாங்குகிற மைண்ட் செட்டு மாறிடுச்சு. இப்போ எல்லாருக்குமே வந்து பெட்ரோல் டீசல் கிடைக்குமா, கேஸ் கிடைக்குமா, அந்த இதில் தான் போகிறாங்க. அப்போ வந்து சைக்காலஜிக்கலி கோல்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏறுமான்னு தெரியாது. வார் நின்ன பிறகு அது அடுத்த லெவல் ஒரு 3 to 6 months ஆகும். இப்போதைக்கு ரஃப்லின்னு சொல்ல போனால் 12லேருந்து 13 அந்த மாதிரி போயிட்டுருக்கும். வார் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆனால் குறையலாம். ஸோ வெள்ளி வந்து என்னென்னா, உங்களுக்கு தங்கமாவது எல்லாரும் வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா கழுத்தில் போட்டுக்கிறாங்க, இல்லை பீரோவில் வச்சுக்கிறாங்க. வெள்ளிக்கு வந்து தேவை அதிகம். அதாவது இண்டஸ்ட்ரியல் நிறைய இதுக்கு வெள்ளி தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மொபைலு, இந்த லேப்டாப், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் வெள்ளி தேவைப்படுது. ஸோ எந்த ஒரு அரசாங்கமும் அடுத்த எலெக்ஷனில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது இருக்கும் இல்லையா? அப்போ விலைவாசி ஏற்றம் அதிகமாகி, வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமாகி, எல்லாமே பிரச்சனைக்கு உண்டால், சரி பரவாயில்லைங்க, யார் நாசமாக போனால் நமக்கு என்ன, நமக்கு வரி வருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா, இல்லை வரிகளை குறைப்பாங்களா? ஆனால் கண்டிப்பாக வரிகளை குறைப்பாங்க. அதுக்கு தான் சொன்னது. இப்போ கலால் வரியை $10 குறைச்சிருக்கிறாங்க. அதுவும் வந்து அதனுடைய ஒரு தாக்கம் தான். ஸோ அதனால் வந்து அடுத்த ஓராண்டு காலத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் அதை வச்சு இந்த நிஃப்டி 19,000 போகுமா, 30,000 போகுமா அப்படின்றத அறுதிட்டு நம்ம சொல்ல முடியாது. என்ன கேட்டிங்கன்னால், பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து 19,000 போய் தான் உங்களை சீரழிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நிஃப்டி 19,000 போய் உங்கள் முதலீட்டு அது சீரழிச்சதுன்னா அதுக்கு பேர் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பல நேரங்கள் பங்குச்சந்தையில் வந்து உங்களை ப்ரைஸ் கரெக்ஷனால் உங்களை சீரழிக்காது, டைம் கரெக்ஷனால் உங்களை சீரழிக்கும். அதாவது என்னென்னா, பல ஆண்டுகளுக்கு நீங்கள் வாங்கின பங்குகள், நீங்கள் ஒரு $100 கொடுத்த ஒரு பங்கு வாங்குறீங்க, அது ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா $102 இருக்கும், இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா $103 இருக்கும், இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா $105 இருக்கும். அது இறங்காது, ஏறவும் ஏறாது. அப்படியே வந்து 10 வருஷத்துக்கு சரி இருக்கும். 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் $100 வாங்கினது வந்து $120 இருக்கும். ஒரு 20% தான் ரிட்டர்ன் கொடுத்துருவோம். இது நம்ம பணத்தை பேங்க்கில் வைப்பு நிதியில் வச்சுருந்தாலே $200 வந்துருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். ஸோ அது வந்து ஒரு பங்கு வந்து இறங்கி தான் உங்களை சீரழிக்கணும்னு அவசியம் கிடையாது. பங்கு ஏறாமலும் உங்களை சீரழிக்கலாம். அதுக்கு பேர் டைம் கரெக்ஷன். அதில் வந்து ப்ரைஸ் கரெக்ஷனை விட டைம் கரெக்ஷன் நம்ம நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.